ஐயோ கண்மணி, போனை எடு. எங்க தாண்டி போன? நான் திட்டினா உடனே நீ போயிடுவியா? நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்ட. அது உங்க வீட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தானே சொல்லி புரிய வச்சேன். அதுக்குன்னு எங்கடி போன? ஒருவேளை அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல யார் வீட்லயாவது ஸ்டே பண்ணிட்டு இருக்காளோ? இல்லையே, அவ ஸ்டே பண்ற லெவலுக்கு யாரையுமே க்ளோஸ் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டதே கிடையாது. எங்கதான் போயிருப்பா? கண்மணி, நீ இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தோம் ஏடி போன் எடுக்க மாட்டேன்? எடுடி, ஆன் பண்ணி அது வைடி போனு. கார்த்திக். ராஜா ப்ரோ. ப்ரோ என்ன மன்னிச்சிருங்க ப்ரோ. உங்க வீட்டு பொண்ணை நான் தொலைச்சிட்டேன். நான் தான் லூசு மாதிரி பண்ணிட்டேன். ஒழுங்கா வீட்டுக்கிட்டையாவது வந்து இறக்கி விட்டுட்டு வந்திருக்கணும். இல்லையா உங்ககிட்டயாவது ஃபோன் பண்ணி கண்மணி வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கணும். நான் தான் அவ வந்த டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ ஒரு நைட்டு கூட என் கூட ஸ்டே பண்ணக்கூடாது, இல்லைன்னா அவளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருன்றதுக்காக தான் அப்படியே கையோட கையை அமுச்சு விட்டேன். அது இந்த லெவலுக்கு வந்து சேரும்னு நான் எதிர்பார்க்கல ப்ரோ. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ கார்த்திக், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரிலாம் இறங்கியிருக்க மாட்டீங்க. கண்மணி தான் அவசரப்பட்டிருக்கான்னு எனக்கும் புரிஞ்சுது. ஆனா சரி விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்மணியை தேடுவோம். அதுதான் ப்ரோ எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ப்ரோ ஒரு ஐடியா. நான் ஒரு ஆட்டோவில் அமுச்சு விட்டேன்னு சொன்னேன்ல, அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர் அடிக்கடி என்கிட்ட வந்துட்டு விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு போவார். பேஷண்ட் யாராவது ஆட்டோக்கு கேட்டால் இந்த கார்டை கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவார். அது மூலியமாக தான் நான் அவருக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ வர சொன்னேன். அவருக்கு வேணா கால் பண்ணி பார்ப்போமா? நல்ல ஐடியா கார்த்திக். அவர் எங்க இறக்கி விட்டாருன்னு கேட்டா நமக்கு கண்மணி எங்க இருக்கான்ற இடம் தெரிஞ்சிடும்ல. ஆமா, நீங்க ஃபோன் பண்ணுங்க அந்த ஆட்டோக்காரன்ட்ட. இப்போ எங்க இருக்கான்னு கேளுங்க, நம்ம நேரில் கூட போய் விசாரிக்கலாம். சரி ப்ரோ, உள்ள டவர் இருக்காது, நான் போய் பேசிட்டு வரேன். சரி. கடவுளே, கண்மணி எப்படியாவது கிடைச்சிடணும். என்ன, எதுக்கு என்ன மறைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் நீ மட்டும்தான். ஓஹோ, என்ன விட்டு ஓவரா பழி போடுறீங்க? கண்மணி தான் வீட்டை விட்டு போகணும், கார்த்திகை கல்யாணம் பண்ணணும் டிசைட் பண்ணா. நான் ஒன்னும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. அப்ப கூட மாமாக்கு கோவம் வரும், பொறுமையா இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். கடைசில எனக்கு தான் கெட்ட பேர்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு யோசிக்காம எல்லாமே பண்ண வேண்டியது, கடைசில எங்க உயிரை வாங்க வேண்டியது. ஏங்க, நானாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வீட்டை விட்டு போனவளெல்லாம் விட்டுட்டு என்ன ஏங்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவளை வாசல் வரைக்கும் வழி அனுப்பி வச்சது நீ தானே, அப்புறம் உன்னதான் எல்லாரும் கேட்பாங்க. தப்பு பண்ணிட்டேன். வாசல் வரைக்கும் வந்திருக்கவே கூடாது. அப்பவே கண்மணி சொன்னா நான் போய்க்கிறேன்டி, நீ இங்கே இருன்னு. கேட்டனா நானு வாசல் வரைக்கும் வந்துட்டேன்னு எல்லாரும் சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க. பாரு, கண்மணி மட்டும் கிடைக்காம போட்டோம், அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன 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 பண்ணிருவீங்க? இந்த ரெண்டு முட்டை கண்ணையும் வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு கேடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீனு. அது ரெண்டுத்தையும் புடுங்கி காக்காக்கு தூக்கி போட்டேன் இரு. ஷோ, ரொம்ப பேசுன. ஏற்கனவே கரண்டி வச்ச மாதிரி தான் இருக்கிற மண்டைய தேங்காய் திருவி போட்டு இன்னும் கொஞ்சம் கரண்டி வச்சிருவேன் பாத்துக்கோ. பாரு, ஏற்கனவே உன் மேல சரியான கோபத்துல இருக்கேன். கண்மணி கிடைக்கிற வரைக்கும் வாய திறந்த உனக்கு அவ்வளவுதான். ஆஹா, சார் என்ன பண்ணிருவீங்களோ? வாங்கு நாட்டி, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கெஞ்சினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்படியே பெரிய வீர சூரரு அப்படின்னு அடிச்சிட்டு வராமா. அதவள பெருமையா அவர் பேசிட்டு இருக்காரு. ஏதோ நான் தப்பு பண்ணதுனால அந்த இடத்துல அந்த அடியை வாங்கினேன். இல்ல மத்த நேரமா இருந்தது ஒரு அறைக்கு 2 அறையா பலார் பலார்னு இழுத்திருப்பேன். கிழிச்சிருப்ப. சாச்சா ப்ரோ, கார்த்திக் என்ன சொன்னாரு அந்த ஆட்டோ டிரைவர்? அவர் இப்ப சவாரியில தான் இருக்காராம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஸ்டாண்டுக்கு வந்துருவாராம். நம்ம நேரா ஸ்டாண்டுக்கு போயிடலாம் ப்ரோ. சரி கார்த்திக், வாங்க. கார்த்திக், இதழ் குட்டி எங்க? அவ உள்ள தூங்கிட்டு இருக்கா சிஸ்டர். யார் பாத்துக்கிறா? இங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்கள தான் பாத்துக்க சொல்லியிருக்கேன். கார்த்திக், நம்ம இதழ் குட்டியை கூட்டிட்டு போலாம். ஒருவேளை கண்மணி இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டா நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டா. ஆனா இதழ் கூப்பிட்டா கண்டிப்பா வருவா. இதழோட மூஞ்சிக்காகவாது அவ வந்துதான் ஆகணும். ஆமா கார்த்திக், ரோஷா சொல்றது கரெக்ட் தான். நீங்க போய் இதழ கூட்டிட்டு வாங்க. ஆமா, இதுல இருந்து அம்மா கிட்ட போகணும்னு அழுதுகிட்டே இருக்கா. நான் தூக்கிட்டு வரேன். அவ கூப்பிட்டாவாது கண்டிப்பா கண்மணி வருவா. இருங்க, நான் தூக்கிட்டு வரேன். மாமா, என்ன தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி மாமாலாம் கூப்பிடாத. சரியா? யோ, அது இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க. முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்லு? இல்ல, நம்ம ஏன் ஆதித்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்க கூடாது? ஏன்னா அவரோட பவர் இருந்தா கண்டிப்பா நம்மளால சீக்கிரமா கண்மணியை கண்டுபிடிச்சிட முடியும்ல. ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிப்போம். அப்பயும் நம்மளால கண்மணியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஆதித்யா கால் பண்ணி சொல்லுவோம். ஆமா, நல்ல ஐடியா தான். ஹாய், ஏன் வாலு? ரோஜாமா, யார் இது? எங்க தங்க குட்டியா இல்ல பொம்மை குட்டியா? அவ்வளவு அழகா இருக்கீங்களே, கியூட்டா இருக்கீங்களே, டால் மாதிரி. சிஸ்டர், இந்த ட்ரெஸ் கண்மணி வாங்கி கொடுத்தது. அதனால கலட்டவே மாட்டேங்கிறா. நான் கூட சொல்லிட்டேன் உனக்கு வேர்க்கும் கசகசன்னு இருக்கும்னு. ஆனா கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கும் இதழுக்கும் ராசியே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒய்ஃப்னு யாராவது வர்றாங்க, அப்படியே பாதியிலே போயிடுறாங்க. இதழுக்கும் அதே மாதிரி அம்மானு ஒருத்தவங்க வர்றாங்க, அப்படியே பாதியிலே போயிடுறாங்க. நானாவது பரவாயில்ல, ஆனா இதழ் தான் ரொம்ப பாவம். கண்மணியும் கிடைக்கலன்னா இதழ் குட்டி அவ்வளவுதான்.
இப்பவே கண்மணியா மட்டும் போகணும் கண்மணியா மட்டும் போகணும்னு அத்தனை வாட்டி கேட்டுட்டா. லைட்டா ஃபீவர் கூட அடிச்சது. நான் தான் மருந்தெல்லாம் ஊத்தி படுக்க வச்சேன். கார்த்திக், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம இதழ் குட்டிக்காகவாது கண்மணி கண்டிப்பா கிடைப்பா. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க கிளம்பலாம். போலாம் சிஸ்டர். சந்துரு, நன்மை, என்னாச்சு சந்துரு, இவ்ளோ ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க? சும்மாதாம்மா ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். மனசுக்கு கஷ்டமா இருக்கா? என்ன சந்துரு ஆச்சு? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? என்ன போய் யார் என்னமா சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலைக்கு எதுவும் போகாம வீட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரியா போர் அடிக்குது, அதுதான் சொன்னேன். சந்துரு, அப்போ பேங்க்ல போய் கேட்டு பார்க்கலாம்ல, நான் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. இல்லை தன்மை, அது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு பார்ஷியல் அம்னீஷியா இருக்கு இல்லையா, அதனால ஒர்க்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயப்படுவாங்க. எனக்கு ஃபுல்லா கியூர் ஆனா மட்டும்தான் என்னை மறுபடியும் ரிட்டர்ன் பேக் கூப்பிடுவாங்க. ஓ, சரி விடுங்க சந்துரு. இல்லைன்னா ஒன்று பண்ணலாமா? நீங்க வேணா ஒர்க் ரிசைன் பண்ணிட்டு நம்ம ஏதாவது பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை தன்மை, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் எழுதி பேங்க் வேலைக்கு போனேன். அதை ரிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. எனக்கு எப்போ பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கு தன்மை. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு. சந்துரு ப்ளீஸ், எமோஷனல் ஆகாதீங்க. எமோஷனல் ஆகுனா ரொம்ப தலைவலிக்கும். ஜெஸ்ஸி சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சந்துரு. எங்க தன்மை, என்னோட இத்தனை நாள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண மாதிரி தோணுது. எனக்கு பழசு ஞாபகமும் வர மாட்டேங்குது. என்னால் நார்மலான லைஃப்பை வாழவும் முடியல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்கு வாழவே பிடிக்கல தன்மை. சந்துரு, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க? சந்துரு, சந்துரு இங்க பாருங்க. சந்துரு ப்ளீஸ் இப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்மள நம்பி என் வயித்துல 2 ஜீவன் இருக்காங்க. அவங்களுக்காகவாது நம்ம நல்லபடியா இருக்கணும் சந்துரு. இப்படிலாம் யோசிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. புரியுது தன்மை, ஆனா என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. என்னால முடியல. எவ்வளவு நாளைக்கு தான் நான் இப்படி இருப்பேன்? எனக்கு பழசெல்லாம் எப்படியாவது ஞாபகம் வர வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், வரவே மாட்டேங்குது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், கொசலாம் வாய்க்குள்ள போற அளவுக்கு என்னடி இப்படி பொளந்துக்கிட்டு நிக்கிற? என்னாச்சு? சந்துருவ பாருடி, என்னென்னமோ பேசுறாரு. பாத்துட்டேன், ஒன்னும் பேசுற மாதிரி தெரியலையே. ஏய் லூசு, விளையாடுற நேரமா? அவங்கள ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க, என்னன்னு ஃபர்ஸ்ட் கேளு. டேய் என்னடா, ஏன் இப்படி இருக்க? அவரால வேலைக்கும் போக முடியலையா, பழசெல்லாம் ஞாபகமும் வர மாட்டேங்குதா, அதனால எனக்கு வாழவே பிடிக்கலன்னா சொல்லிட்டு இருக்காரு இந்திரன். டேய் கிறுக்காடா நீ, இதெல்லாம போய் அவங்க கிட்ட சொல்லுவேன்? அவங்களே ஏற்கனவே பிரெக்னெண்டா இருக்காங்க, நிறைய இஷ்யூஸை வேற ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க லூசு. நீ அதுக்கு மேல ஒரு பைத்தியம்டா, பைத்தியம். அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அதை முத கேட்டியா? வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் ஏன் அதை சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்க? உன்கிட்ட சொன்னா போய் செத்துறேன்னு சொல்லிருப்பல. ஆமால, அதை கேட்க மறந்துட்டேன். ஆமா, என்ன பிரச்சனை உனக்கு? டேய் பின்ன என்னடா லைஃப் இது? சும்மா எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி உப்பு சப்பு இல்லாம போய்கிட்டு இருக்குடா. ஒரு வேலையும் இல்லாம வீட்டுல காலையில எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு, இதெல்லாம் ஒரு லைஃபாடா? வேலைக்கும் போக முடியல, என்னால எதுவுமே பண்ண ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குடா. ஏண்டா சும்மாவே வீட்டுல இருந்து எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்க, ஆனா உனக்கு வேலை இல்லைன்னு நீ வருத்தப்படுற. டேய் என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? என்னடா சொல்ற? நான் என்ன வேலை பார்த்தேன்? எனக்கே வேலை இல்லைன்னு கடுப்புல இருக்கேன், நீ வேற ஏண்டா? அதானே, என்ன இந்திரன் சொல்றீங்க? அவர் என்ன வீட்ல இருந்து வேலை பார்த்தாரு? ஒன்னும் புரியலையே. ஏய் புரியா விடு, உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லதுதான். பைத்தியம் மாதிரி பேசுறான்டி இவன். ஏய் என்னடி பேசிக்கிற? ஒன்னும் புரியல, நீ பாட்டுக்கு சிரிக்கிற. சொல்லு, நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. ஏய் வேணாடி, சொல்லாதடி. ஏய் இதை மட்டும் நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நீ சிரிக்க மாட்டேன். விளக்க மாத்தாலே இந்திரன் விரட்டி விரட்டி அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்காண்டி. லூசு, இப்ப அந்த விளக்கம் உனக்கு ரொம்ப முக்கியமா? மூடிட்டு நில்லுடி. சரி சரி ஓகே, அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப என்ன, உங்களுக்கு வேலை வேணும், அதுவும் இல்லாம நீங்க போர் அடிக்காம இருக்கணும், அதானே? என்னடி ஏதோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி உன் பேர்ல தான் எழுதி வச்ச மாதிரி, அவர் இப்ப என்ன வேலை தானே வேணும் அதானே அப்படிலாம் கேக்குற? கொஞ்ச நேரம் சும்மா இரேண்டா, வாயை வச்சுக்கிட்டு எதையாவது நோய் நோய் பேசிட்டே இருக்க. நான் பேசுறதை ஃபுல்லா கேள. சரி சொல்லி தொலை. மாமா, நீங்க வீட்டுக்குள்ளேயே இதே வீட்ல இங்கே சுத்திட்டு இருக்கனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம தான் புது அபார்ட்மெண்ட் ஷிஃப்ட் ஆக போறோம்ல, அங்க நிறைய இருக்கு மாமா. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, கீழே குழந்தைங்களுக்கு பார்க் இருக்கு, அது இதுன்னு. அதை விட ஸ்விம்மிங் பூல் இருக்கு, சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுனால தான் நம்மளுக்கு அப்படி இருக்கு. நம்ம சீக்கிரமாவே நம்ம புது அபார்ட்மெண்ட்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஆமாண்டி, நீ சொல்றது கூட கரெக்ட் தான். வேற அபார்ட்மெண்ட் அப்படி இப்படி போனா கொஞ்சம் புது ஆளுங்களை பாக்குறதுக்கு கொஞ்சம் நிறைய பிளேசஸ்ல இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமா, நம்ம எப்ப ஷிஃப்ட் ஆகுறோம்? தெரியலடி, அம்மா நல்லா பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்ல கூட நம்ம போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சந்துரு மாமா. நம்ம வேணா சின்னதா ஏதாவது ட்ரிப் போயிட்டு வரலாமா? ட்ரிப்பா? ஏண்டி நீங்க வெளியே வரக்கூடாதா? பக்கத்துலனா ஓகே. அப்ப வாங்க, சும்மா எங்கேயாவது பக்கத்துல போயிட்டு வரலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் அது மாதிரி.
ஆ போலாண்டி, ஜாலியா இருக்கும். சரி, அதை பத்தி அப்போ பிளான் பண்ணுவோம். இன்னைக்கு நைட்டே கிளம்புவோம். ஓகே? ஆ சரிடி. சந்துரு, உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான். எனக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல, போயிட்டு வரலாம். சரி, எல்லாரும் வாங்க, கீழே போலாம். கீழே நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த டேபிள் எடுத்துட்டு இங்க ஒரு பெட் போட்டா கரெக்டா இருக்கும். ஆமா. சன்லைட் இங்க அடிக்கிறதுக்கு ஆமாமா, இதுதான் கரெக்டா இருக்கும். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, அது ஸ்ரீஜா இங்க வந்து ஸ்டே பண்றால, அவளுக்காக இந்த ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரூமையா? ஹலோ, இது என்னோட ஸ்டடி ரூம். இதெல்லாம் யாருக்காகவும் விட்டு தர முடியாது. ஏய், இந்த ரூமை விட்டு கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் வேற அவளை எந்த ரூம்ல செட்டில் பண்றது? அவ என்ன பெரிய இவளா? ரூம்ல தான் தங்குவாளோ? ஹால்ல தங்க சொல்லுங்க. ஏய் லூசா, நீ கெஸ்ட் போய் ஹால்ல தங்க சொல்ற? நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வரானா நம்ம சொல்ற இடத்துல தான் அவ தங்க முடியும். சரி, இப்போ என்ன, இது உன்னோட ஸ்டடி ரூம் தானே? உன்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பெட்ரூம்ல வச்சுக்கோ. அங்க உட்காந்து நீ படி. எங்க படிச்சாலும் ஒரே புக் தானே படிக்க போற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டவளுக்குலாம் என்னோட ஸ்டடி ரூம்ல விட்டு கொடுக்க முடியாது. இந்த ரூம்ல, இந்த சேர்ல, அதுவும் இந்த கார்னர்ல உட்காந்து படிச்சாதான் எனக்கு படிப்பு வரும். அவளுக்காகலாம் என்னோட ஸ்டடி ரூம் எல்லாம் என்னால மாத்த முடியாது. என்ன நிலா இப்படி பண்ற? நான் வேற எங்க அம்மா கிட்ட அவளை நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவகிட்ட வேற நேத்து கால் பண்ணியும் பேசிட்டேன், வீட்லயே நீ இருந்துக்கோன்னு. அப்புறம் அவ என்ன நினைக்க மாட்டா? அவ என்ன நினைக்க மாட்டாளா? அவ என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன? தப்பா கூட நினைக்கட்டும். அத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஷோப் எதுக்கு கத்துற? சரி விடு, அவ வந்து ஹால்லே தங்கட்டும். வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. அவளை போய் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். எதுக்கு 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 நான் அவளை ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணும்? அவன் அவ்வளவு பெரிய ஆளா கிடையாது. நீங்களும் போக கூடாது. அவளையே லொகேஷன்ல அனுப்பிச்சு விடுங்க, அவளே வந்துருவா. நிலா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவ ஃபாரின்ல இருந்து இப்பதான் நிலா வரா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நடுவுல லீவுக்கு அப்பப்ப வருவா, அவ்வளவுதான். மத்தபடி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த ஊரை பத்தி. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், வீட்ல இருந்தே ஓலா புக் பண்ணுங்க. ஏர்போர்ட்டுக்கு லொகேஷன் போட்டுருங்க. ஓலானா அங்க போய் அவளை பிக்கப் பண்ணிப்பாரு. லொகேஷன் நம்ம வீட்டோட லொகேஷனை, அவ பேர் என்ன, சொரிஜாவா ஸ்ரீஜாவா, அவளுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அவ டைரக்டா இங்க வர போறா. இதுக்கு எதுக்கு நம்ம போய் அங்க நிக்கணும்ன்றேன். ஐயோ நிலா, அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவே இருக்காது. வேண்டாம், வா நம்ம போயிட்டு வந்துடலாம். வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன, போயிட்டு வந்துடலான்னு. சரி நீ வரலனா விடு, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் நானாவது போயிட்டு வரேன். எதுக்கு என்னையும் போக வேணாம்னு சொல்றேன்? ஏங்க, போவேணாம் அவ்வளவுதான். அதான் நான் சொல்றேன்ல, நான் சொன்னா கேப்பீங்கல்ல. நிலா, நீ சண்டை போடுறது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சண்டை போடுற மாதிரி இருக்கு. இப்படிதான் ஒரு நார்மல் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா இருக்கு? ஆமா, அப்படிதான் இருக்கு. நிலா இங்க பாருமா, அவ இந்த ஊருக்கு புதுசு. அவளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம தானே அவளை கைட் பண்ணணும். நம்மளை நம்பி தானே வரா. நம்மளை நம்பி ஒருத்தர வரும்போது நம்ம எப்படி அவங்களை சும்மா விட முடியும்? நானாவது போய் கூட்டிட்டு வரேன், நீ வரலன்னா பரவாயில்ல. இவர் மட்டும் அந்த பொண்ணை ஏர்போர்ட் வந்து பிக்கப் பண்ண போறாரா? அப்படிலாம் இவரை ஒரு பொண்ணு கூட எல்லாம் விட்டுறக்கூடாது. ஆம்பளைங்கலாம் ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க. எப்ப வேணா எப்படி வேணா மாறுவாங்க. இவரை தனியா விடக்கூடாது. போனா ஒண்ணு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும், அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேருமே போகக்கூடாது. சரி, யோசிச்சு பார்த்தேன். உங்களை பார்த்தாலும் பரிதாபமா தான் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அதுல ஏன் பங்கும் கொஞ்சம் இருக்கட்டுமே. நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். சரி ஓகே, போலாம். மேம், இங்கே கலர்ஃபுல்லாக நிறைய லெஹங்கா கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி தருவோம். ஓகே. டிசைன் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டாக இருக்கணும். கோல்ட் கலர் ப்ளவுஸ் அண்ட் கோல்ட் கலர் ஸ்கர்ட். ஸோ எனக்கு அதுதான் லெஹங்காவாக வேணும். அதுக்கு ஷாலும் வந்துட்டு கோல்ட் டிரான்ஸ்பரண்ட் நெட் ஷால் வேணும். ஷியோர் மேம், டிசைன்ஸ் நான் காட்டுறேன். உங்களுக்கு கோல்ட் கலர் தான் வேணும் அப்படின்னா நான் அதே டிசைனில் உங்களுக்கு கோல்ட் கலரில் கஸ்டமைஸ் பண்ணி தரேன். ஓகே? சூப்பர். எவ்வளோ நாளுக்குள்ளே தர முடியும்? டிசைன் பொறுத்து மேம். இன்கேஸ் ரொம்ப டஃப்பான டிசைன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 1 மந்த் ஆகும். அப்படி இல்லைனா ஒரு 15 to 20 days. கொஞ்சம் ஈஸியான டிசைனா 15 to 20 days ஆகும். சூப்பர். எனக்கு இன்னும் 2 months டைம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மேரேஜ். கொஞ்சம் டிசைன்ஸ் காட்டுறீங்களா? நான் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு கூட போகிறேன். ஷியோர் மேம், காட்டுறேன். ஆக்சுவலி இந்த கோல்ட் கலர் கூட நல்லா இருக்கே. பாருங்க மேம், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கூட வாங்க. சூர்யா, எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம். இது தவிர உள்ள வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கா? உள்ள இன்னும் நிறைய இருக்கு மேம். ஷீலா அக்கா, ஷீலா உள்ள இருக்கிற லெஹங்கா செக்ஷனை அந்த மேடம் கிட்ட காட்டு. சரிக்கா. மேம், உள்ள 2 லெஹங்கா செக்ஷன்ஸ் இருக்கு, அதையும் பாருங்க. அப்புறம் 2 கஸ்டமருக்காக லெஹங்கா இப்போ ஸ்டிச்சிங் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா டிசைனிங் கலர்ஸ் எல்லாம் நீங்க அதில் பார்த்து கூட சூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் திரும்பினீங்கன்னா ஸ்டிச்சிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு லெஹங்கா செக்ஷன் இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன். ஷீலா பாத்துக்கோமா. சரிங்கக்கா. சூர்யா, என்ன சூர்யா எதுவுமே சொல்லாம கொள்ளாம டைரக்டா பொட்டிக்ல வந்து நிக்கிறீங்க, என்ன? இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாதான் மேடம் எஸ்கேப் ஆயிடுறீங்களே, அதான் சொல்லாம கொள்ளாம வந்தேன். நீங்க வரேன்னு சொல்லி நான் என்னைக்கு இங்க வெளியே போயிருக்கேன்? அதான் நல்லா தெளிவா தெரியுதே மேடம் என்ன டோட்டலா அவாய்ட் பண்றீங்கன்னு. என்ன சூர்யா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்போ உங்களை அவாய்ட் பண்ணேன்?
வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி 4 நாள் ஆகுது. ஆனா ஆன்லைன்ல வரீங்க, லாஸ்ட் சீன்லாம் இப்ப கூட காட்டுது, என் மெசேஜை பார்க்கல. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்களா? ஐயோ சாரி சூர்யா, நான் கவனிக்கவே இல்லை. ஆக்சுவலி நான் வாட்ஸ்அப் வந்ததே இந்த குரூப்ல சில ட்ரெஸ்ஸஸ்லாம் புதுசாக வந்ததெல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து போடுறதுக்காக தான் வாட்ஸ்அப் வந்தேன். அதனால தான் ஆன்லைன் காட்டியிருக்கோம். மற்றபடி நான் ஃப்ரீயாவே இல்லை சூர்யா. நிறைய ஹெக்டிக்கான ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு, முகூர்த்த டேட்ஸ்ல. அதனால அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது சொல்லி நல்லா சமாளிக்கிறீங்க. என்ன சூர்யா? சரி, கடைக்குள்ள எதுவும் வேண்டாம், வெளியே போய் பேசலாம் வாங்க. ஷீலா, கடை பார்த்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன். சரிக்கா. சூர்யா, இப்ப சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அதை நான் கேட்கணும் சாய். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கூட நின்றுட்டு இருந்தப்ப நான் கோவப்பட்டேன்ல, அப்போ நீங்க ரொம்ப அழுதுட்டு ஏதோ ஒரு நினைப்புல உங்களுக்கு வீசிங் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன ப்ராப்ளம்னு கேட்டப்போ நீங்க எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அது என்னன்னாவது சொல்லுங்களேன், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கானாவது பாப்போம். அப்பப்ப இப்படி ஆயிடுறீங்க. அதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லை சூர்யா. அந்த ப்ராப்ளமை வெளியே கூட சொல்ல முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். ப்ளீஸ் அதை பத்தி கேட்காதீங்க. இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் ஏதாவது சொல்யூஷன் தேட முடியுமான்னு பாப்பேன்ல. ஐயோ சூர்யா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். அதுக்கு யாருமே எனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ப்ளீஸ் அதை பத்தி பேசாதீங்க. அதை பத்தி பேசி பேசி எனக்கு ஞாபகப்படுத்தினாதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அதை பத்தி விட்டுட்டு மற்றது ஏதாவது பேசுங்க, நான் கேஷுவலா பேசுவேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஓகே, சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. கண்டிப்பா சூர்யா, நீங்கன்னு இல்லை, வேற யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்ல எனக்கு விருப்பமே இல்லை. ப்ளீஸ் வேற ஏதாவது பேசுங்களேன். எதிர்பார்க்கல சாய் உங்ககிட்ட இருந்து இந்த பதில் வரும்னு. இப்போ வந்துருச்சுல, இதுக்கப்புறம் எப்போதுமே எதிர்பார்த்துறாதீங்க. கண்டிப்பா என்னால அந்த விஷயத்த ஓப்பன் அப் பண்ணவே முடியாது. சரி ஓகே, உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணல. ஆமா, உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? மனுஷனா இருந்தா கோவம் வரதானங்க செய்யும். நார்மலா கோவம் வருது ஓகே தான், பட் நீங்க அதுல ஹைப்பரால இருக்கீங்க. அது நல்லதுக்கு இல்லையே. நான் என்னோட ஃப்ரெண்ட் ராம் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்க ஏன் அவ்வளோ கோவப்படுறீங்க? அதுதாங்க எனக்கும் தெரியல. நீங்க உங்க ஃப்ரெண்ட் ராம் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கு எனக்கு ஏன் கோவம் வருதுன்னு எனக்கும் புரியல. ஆக்சுவலி உங்க மேல நான் ரொம்ப பொசசிவா இருக்கேன்னு நினைக்கிறேன். பொசசிவா? ஏன் மேல எதுக்குங்க நீங்க பொசசிவா இருக்கணும்? என்னன்னு சொல்ல தெரியலங்க. சொல்ல தெரியலனா விட்டுடுங்க. ரொம்ப அதை பத்திலாம் டீப்பா யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. we are just friends. நீங்க எனக்கு ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பொசசிவ்னஸ்லாம் இருக்க கூடாதுங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேங் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஓகேவா? எனக்கு பெருசா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க, உங்களை தவிர. என்னங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்றீங்க? போங்கங்க, வித்தியாசமான ஆளா இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கவா? சொல்லுங்க. இல்ல, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பெருசா யாருமே கிடையாது. அப்பப்ப பேசுவானுங்க, அப்பப்ப சேட் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி ஃப்ரெண்டு இவனுக்கு கால் பண்ணா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படிலாம் நான் யார்கிட்டயுமே ஃபீல் பண்ணதில்லை. ஆனா ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது நீங்க மட்டும்தான். எனக்கு எப்போதுமே ஏதாவது கஷ்டம்னாலோ இல்லை ஹாப்பினஸ்னாலோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு மனசுக்குள்ள துடிச்சிக்கிட்டே இருக்கு. அது ஏன்னு தெரியல. அதனால நான் எப்போ கால் பண்ணாலோ எப்போ டெக்ஸ்ட் பண்ணாலோ உடனே என் கால் அட்டென்ட் பண்ணுங்க, எனக்கு உடனே ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். அது மட்டும் எனக்காக பண்ணுவீங்களா? அவ்வளவுதானே, ஃப்ரீயா விடுங்க. as a ஃப்ரெண்டா நீங்க நிறைய விஷயம் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை நானும் ஒத்துக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம், ஓகே? சரிங்க. ஆனா ஒண்ணுங்க, லைஃப் லாங் நான் இப்படியே உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அதனால அதனால சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா என்னையெல்லாம் கண்டுக்க கூட மாட்டீங்க. உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு, உங்களோட ஹாப்பினஸ் உங்களோட சேட்னஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு அவங்க வந்துருவாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். ஐயோ, ஒரு கஸ்டமரை பொட்டிக்லயே விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல. சரிங்க ஓகே, நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, நான் உங்க கால் அட்டென்ட் பண்றேன். நீங்க எப்போ வேணாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு பண்றேன், பக்கா ப்ராமிஸ், ஓகே? நான் பொட்டிக்கு போறேன், டைம் ஆயிடுச்சு, பை. நம்மளுக்கு ஏன் சாயை பார்த்தா ஒரு மாதிரி தனி ஃபீல் வருது, ஒரு மாதிரியா இருக்கே. இது என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியலையே. இல்ல ஃப்ரெண்டையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு, அது மட்டும் நல்லா புரியுது. டாக்டர் தம்பி, அண்ணே நேற்று நைட்டு ஒரு பொண்ணை உங்க கூட அமுச்சு விட்டால, வீட்டில் அவளை பத்திரமா இறக்கி விட சொல்லி. அந்த பொண்ணு எங்கன்னு இறங்கனா? அந்த பொண்ணா தம்பி? அது ஒரு மார்க்கெட்ல இறங்குச்சு தம்பி. மார்க்கெட்டா? ஆமாப்பா, காய்கறி பழம்லாம் விற்பாங்கல்ல, அந்த மார்க்கெட்ல தான் தம்பி இறங்குச்சு. அங்க எதுக்குன்னு அவ இறங்குனா? நான் அவளை பத்திரமா வீட்டில் போய் தானே உங்களை விட சொன்னேன். ஆமா தம்பி, நானும் அதை தான் கேட்டேன். ஏமா தம்பி உன்னை வீட்டில் தானே இறக்கி விட சொன்னுச்சு, நீ என்ன நடுவுலே அதுவும் இந்த ராத்திரியில இறங்கணும்னு சொல்ற அப்படின்லாம் கேட்டேன். ஆனா அந்த பிள்ளை தான் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு. அதுக்கு மேல நான் என்ன தம்பி அந்த பிள்ளைகிட்ட கேட்க முடியும்?
ஐயோ என்னண்ணே, அப்பவே ஆச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இப்ப அந்த பொண்ணே காணோண்ணே. என்ன தம்பி சொல்றீங்க? அந்த பொண்ணை காணுமா? ஐயோ, அந்த பொண்ணை இறங்கின ஏரியாலாம் ரொம்ப மோசமான ஏரியா தம்பி. அதுவும் நைட்டு வேற இறங்கியிருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? கார்த்திக், ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ. இல்ல, எனக்கு என்னவோ அந்த ஆள் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மொழியும் சரியில்லை, மூஞ்சியும் சரியில்லை. கொஞ்சம் கராரா விசாரிச்சு பாருங்க. அண்ணா, இந்த விஷயத்துல விளையாடாதீங்க. உண்மையை சொல்லுங்க. கண்மணிய எங்க இறக்கி விட்டீங்க? ஐயோ தம்பி, சத்தியமா நான் அந்த மார்க்கெட்ல தான் இறக்கி விட்டேன். வேண்டாண்ணே, இந்த விஷயத்துல என்கிட்ட விளையாடாதீங்க. இவன் டாக்டர் தானே, நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு போயிருவான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க மட்டும் ஏதாவது ஒரு உண்மையை மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரிஞ்சது, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ தம்பி, சத்தியமா நான் எந்த உண்மையும் மறைக்கல. அ- அ- அந்த புள்ளைய நான் மார்க்கெட்ல தான் தம்பி இறக்கி விட்டேன். நான் எதையும் மறைக்கல. நீங்க திக்கி திக்கி பேசும்போதே எங்களுக்கு நல்லா தெரியுது. உண்மையை சொல்லுங்க. எனக்கு உங்க மேலதான் சந்தேகம். நீங்க தான் அவளை எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கீங்க. நீங்க தான் அவளை ஏதோ பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. தம்பி, என்ன எல்லாரும் ஏன் கிட்ட வரீங்க? நான் சாதாரண கூலி வேலை பார்க்குற ஆட்டோ டிரைவர் தம்பி. நானே ஆட்டோ ஓட்டிட்டு தான் இந்த பொழப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். என் பொழப்புல மண்ணை வாரி போட்டுறாதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. அந்த புள்ள தான் இங்கே இறங்கணும்னு சொன்னிச்சு, இறக்கி விட்டேன். மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல. நீங்க சாதாரண கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு தெரியலன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். போலீஸ் என் ஃப்ரெண்டு தான், என்ன வேணாலும் பண்ணலாம். தம்பி, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அந்த புள்ளை இறக்கி விட சொன்ன இடத்துல தானே இறக்கி விட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன மிரட்டுறீங்க? நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுனா கூட கொடுங்க. நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேனே. யோ, என்னையா, நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சொன்ன விஷயத்தையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் மூச்சை பார்த்தாலே தெரியுதியா, நீதான் அவளை ஏதோ பண்ணிருக்க. தம்பி, தம்பி, என்ன விட்டுருங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. கார்த்திக், அந்த ஆளை விட்டுறாதீங்க. அப்படி பிடிச்சிருங்க. ஆதித்யாவுக்கு ஃபோன் பண்றேன். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ல அவர் வந்து முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டுனா இந்த ஆள் அப்படி உண்மையை சொல்லிடுவான். ஐயோ சார், சார் போலீஸ்ல வேணாம் சார், வேணாம் சார். நான் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார், சார், என்னை விட்டுருங்க சார்.